முட்டை பணியாரம் செய்வதற்கு சேமியா ஒரு 100 உப்பு போட்டு வேக வச்சு பவுலில் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு பெரிய பல்லாரி பொடிசாக நான் அரிஞ்சது, ஒரு பச்சை மிளகாய் அதையும் இந்த இதில் போட்டுக்கணும். அப்புறம் கேரட், சின்ன கேரட் துருவுனது, ஈவினிங்கில் சின்ன ஸ்கூலுக்கு வீட்டுக்கு குழந்தைகள் வந்த சமயத்தில் இந்த மாதிரி சேமியா முட்டை இந்த கேரட்லாம் போட்டு நம்ம பணியாரம் போட்டு செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சேமியா சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ முட்டையை உடைச்சி போடுறேன். இன்னொரு முட்டையை போட்டுக்கிறேன். 2 முட்டை போட்டிருக்கேன். பத்தாட்டி ஒரு முட்டை போட்டுக்கிறேன். சில முட்டை பெருசாக இருக்கும், சில முட்டை சிறுசாக இருக்கும். குவான்டிட்டியை பொறுத்து நம்ம ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு நம்ம பணியாரக்கல்லில் கலந்துட்டு நம்ம போட்டு எடுத்தால் சூப்பரான இந்த சேமியா முட்டை பணியாரம் ரெடி. ஒவ்வொரு குழிலையும் நம்ம கலந்து வச்ச கலவையை போட்டு வேக வைக்கணும். சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். புளிக்கு தந்தாப்பில் நம்ம போட்டுக்கணும். தட்டை வச்சு மூடிடணும். எண்ணெயை நம்ம சுற்றி ஊற்றிடணும். கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்து திருப்பி போடணும். இந்த ஒவ்வொரு பணியாரத்தையும் சுற்றி நீட்டாக எடுத்து போட்டுட்டு வேக வைக்கணும். குழந்தைங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான சேமியா முட்டை பணியாரம். சேமியா சாப்பிடாத குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டத்தை ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே சுட சுட செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் எப்போவும் விரும்பி இதே தான் கேட்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க.